இந்தியா கூட்டணிக்குள் ஒற்றுமை இல்லாததே டெல்லியில் பாஜக வெற்றிக்கு காரணம் என இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் டி. ராஜா குற்றம் சாட்டியுள்ளார். வேலூர் மாவட்டம் குடியாத்தம் அரசினர் திருமகள் ஆலை கலை கல்லூரியில் கட்டப்பட்ட அம்பேத்கர் பல்நோக்கு கருத்தரங்கள் கட்டடம் திறப்பு விழா நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு திறந்து வைத்த இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியின் முன்னாள் தேசிய செயலாளர் டி. ராஜா செய்தியாளர்களை சந்தித்து பேசினார். அப்போது ஹரியானா, மகாராஷ்டிரா, டெல்லி மாநில சட்டமன்ற தேர்தல் தோல்விக்கு பிறகு இந்தியா கூட்டணியைச் சார்ந்த கட்சிகள் சுய பரிசோதனை செய்ய வேண்டும் என கருத்து தெரிவித்த அவர், டெல்லி மாநில தேர்தல் முடிவுகளில் இருந்து இந்தியா கூட்டணி கட்சிகள் பாடம் கற்க வேண்டும் எனவும் கூறினார். காங்கிரஸ் சுய பரிசோதனை செய்ய வேண்டும், சுய விமர்சன அடிப்படையில் காங்கிரஸ் கட்சி யோசிக்க வேண்டும் என்று இந்திய கம்யூனிஸ்ட் கட்சி உட்பட பல கட்சிகள் சொல்லியிருக்கு. மேலும் இந்தியா கூட்டணியில் உள்ள திமுக தலைவர் ஸ்டாலினிடம் இருக்கின்ற புரிதலையும் அரசியல் முதிர்ச்சியையும் மற்ற கூட்டணி கட்சியினர் எடுத்துக்கொள்ள வேண்டும் என கூறிய அவர், தமிழ்நாட்டில் இந்தியா கூட்டணியின் புரிதலை மற்ற மாநில கட்சிகளும் புரிந்து கொள்ள வேண்டும் எனவும் கூறினார். இன்றைக்கு தமிழ்நாடு என்று எடுத்துக்கொண்டால் திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவர் திரு ஸ்டாலின், இன்றைக்கு அவரிடம் இருக்கிற புரிதல், அவர் காட்டுகிற அரசியல் முதிர்ச்சியை பலரும் இன்றைக்கு எடுத்துக்கொள்ள வேண்டும். எடப்பாடி பழனிசாமியின் பாராட்டு விழாவை செங்கோட்டையன் புறக்கணித்தது தன்னுடைய கருத்தை ஏற்கும் விதத்தில் அமைந்துள்ளதாக அமமுக கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் தெரிவித்துள்ளார். புதுக்கோட்டையில் நடைபெற்ற அம்மா மக்கள் முன்னேற்ற கழக நிர்வாகிகள் கூட்டத்தில் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் டிடிவி தினகரன் கலந்து கொண்டனர். அப்போது மேடையில் பேசிய அவர், தன்னை காப்பாற்றிக் கொள்ள அதிமுகவை கேடயமாக எடப்பாடி பழனிசாமி பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டினார். மேலும் இதே நிலையை எடப்பாடி தொடர்வதற்கு அதிமுகவில் உள்ளவர்கள் உதவி செய்தால் 2026 அதிமுக எடப்பாடி பழனிசாமி மூடு விழா நடத்துவார் எனவும் விமர்சனம் செய்தார். மேலும் எடப்பாடி பழனிசாமி குறித்து தான் கூறிய கருத்துக்களை அதிமுகவினர் தற்போது புரிந்து கொண்டுள்ளதாகவும், முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் எடப்பாடி பழனிசாமியின் நிகழ்ச்சியை புறக்கணித்ததும் தன்னுடைய கருத்தை ஏற்கும் விதத்தில் நிகழ்ந்திருப்பதாகவும் கூறினார். பெரியாரை தற்போது தவறாக பேசும் சீமான், நாளை இதை தவறென்று உணர்ந்து விட்டேன் என மாறி மாறி தன்னுடைய நிலைப்பாட்டை மாற்றிக் கொள்வார் எனவும் விமர்சனம் செய்தார். தன்னை காப்பாற்றிக் கொள்வதற்காக புரட்சி தலைவர் கட்ட இயக்கத்தை, அம்மா அவர்கள் கட்டி காத்த இயக்கத்தை கேடயமாக பயன்படுத்திக் கொண்டு தன்னை காப்பாற்றிக் கொண்டு வருகிறார். இது தொடர்ந்து நீடித்தால் 26 தேர்தலுக்கு பிறகு அம்மாவின் இயக்கத்திற்கு மூடு விழா நடத்தி விடுவார். நான் பல முறை தொடர்ந்து சொல்லிட்டு வரேன், உங்களை சந்திக்கிறப்பெல்லாம். அதை அங்கு உள்ள தொண்டர்கள் உணர வேண்டும், நிர்வாகிகள் உணர வேண்டும். இரட்டை இலையை பணபலத்தை வைத்திருக்கிறார் பழனிசாமின்னு அவருக்கு காவடி தூக்கிறதை தொடர்ந்தீங்கன்னா, உங்களை நீங்களே ஏமாத்திட்டீங்கன்னா 26 தேர்தலுக்கு பிறகு நீங்கள் எல்லாம் வருத்தப்படக்கூடிய அந்த சூழல் வந்துவிடும் அப்படின்னு நான் பலமுறை பொதுவா அம்மாவுடைய தொண்டர்கள் எங்கில்ல உள்ளவங்களோ எல்லாம் ஓரறியில தருன்னு நான் சொன்னேன். அதை ஏற்றுக்கொள்கின்ற விதமாக அவருடைய கருத்து இருப்பதாக தானும் தன்னுடைய தம்பிகளும் பெரியாரை ஒருபோதும் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என நாம் தமிழர் கட்சியின் தலைமை ஒருங்கிணைப்பாளர் சீமான் தெரிவித்துள்ளார். திருச்சி விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்து பேசிய அவர், ஈரோடு கிழக்கு தொகுதி இடைத்தேர்தலில் பாஜகவின் வாக்குகள் நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்து விட்டது என கூறுவது ஏற்றுக்கொள்ள முடியாது என கூறினார். ஆளுங்கட்சி எதிர்க்கட்சி என அனைத்து கட்சிகளுமே தேர்தல்களில் வைப்பு தொகையை இழந்திருப்பதாக கூறிய அவர், நாம் தமிழர் கட்சிக்கு கிடைத்த வாக்குகள் அனைத்து மக்கள் அளித்த வாக்குகள் எனவும் தெரிவித்தார். பெரியார் குறித்து சீமான் அதிகமாக பேசிவிட்டதாக அண்ணாமலை தெரிவித்த கருத்துக்கு பதிலளித்த சீமான், இனிமேல் தான் பெரியார் குறித்து அதிகமாக பேச போவதாகவும், பிரபாகரன் உள்பட உலகத்தில் யார் பெரியாரை ஏற்றுக்கொண்டாலும் தானும் தன்னுடைய தம்பிகளும் பெரியாரை ஏற்றுக்கொள்ள மாட்டோம் எனவும் தெரிவித்தார். இதுவே ஓவர்னா கொஞ்சம் கஷ்டம். இதுவே ஓவர்னா பெரிய பட்டியல் போடுறீங்க இல்லையா, தமிழ் சமூகத்துக்காக உழைத்தவர்கள், அரசியல் இருந்தவங்கன்னு சொல்லிட்டு அந்த பட்டியலில் இருந்து பெரும்பாலான நபர்கள் பெரியார் ஆதரிச்சவர்கள் இருக்காங்க. இப்போ இவரை நம்பலாமா கூடாதா எப்படி தெரியும்? நம்பி பார்த்தா தான் தெரியும் இல்லையா? இந்த கோட்பாட்டை ஆதரித்து நீங்கள் பேசுகிற என் முன்னவர்களின் காலம் இது. இறுதியாக அவங்க எங்கே முடித்தாங்கன்னு, இப்போ நான் எங்கே இருந்தேன்? அங்கே தான் இருந்தேன். இப்போ ஏன் எதிர்க்கிறேன்? ஒரு காலம் வரும்போது எனக்கு ஒரு விழிப்புணர்வு வருது, தெளிவு வருது. நான் பார்க்குறேன், இது கொண்டாடப்பட வேண்டிய கொள்கை இல்லை, இது துண்டாடப்பட வேண்டிய கூட்டம்னு தெரியும். அத்திக்கடவு
அவிநாசி திட்டக்குழு நடத்திய பாராட்டு விழாவில் எம்ஜிஆர் ஜெயலலிதாவின் புகைப்படங்கள் இல்லாததால் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என முன்னாள் அமைச்சர் செங்கோட்டையன் விளக்கம் அளித்துள்ளார். கோவை மாவட்டம் அன்னூரில் நடைபெற்ற அவிநாசி அத்திக்கடவு திட்டக்குழு சார்பில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமிக்கு பாராட்டு விழா நடைபெற்றது. இவ்விழாவில் அதிமுக முன்னாள் அமைச்சர் கே.ஏ. செங்கோட்டையன் மற்றும் அவரது ஆதரவாளர்கள் கலந்து கொள்ளாமல் புறக்கணித்தனர். இந்நிலையில் கோபி அருகே குள்ளம்பாளையத்தில் நடைபெற்ற அரசு விழாவொன்றில் கலந்து கொண்டு செய்தியாளர்களிடம் பேசிய செங்கோட்டையன், அத்திக்கடவு திட்டத்தை கொண்டுவர அப்போது முதலமைச்சராக இருந்த ஜெயலலிதா 3,72,00,000 ரூபாயை ஒதுக்கியதாகவும் அவரது புகைப்படம் பாராட்டு விழாவில் வைக்கப்படவில்லை எனவும் குற்றம் சாட்டினார். இதனால்தான் நிகழ்ச்சியில் கலந்து கொள்ளவில்லை என கூறிய அவர், நிகழ்ச்சியை தான் புறக்கணிக்கவில்லை எனவும் விளக்கம் அளித்தார். நிகழ்ச்சிக்கு வர வேண்டும் என்று அழைக்கின்ற போது அவரிடத்தில் நான் என்ன சொன்னேன் என்று சொன்னால், எங்களை வாழ வைத்த தெய்வமாக இருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படத்தில் அதிலே இல்லை. நீங்கள் கலந்து பேசியிருந்தால் நான் உங்களிடத்தில் என்னுடைய உணர்வுகளை எங்களிடத்திலே பிரதிபலித்திருப்பேன். 3 நாட்களுக்கு முன்னாலே தான் அந்த கடிதங்களை எங்களுக்கு தருகிறீர்கள் வர அழைப்பதலை. ஆகவே தான் இந்த உணர்வுகளை உங்களிடத்தில் எடுத்துச் சொல்கிறேன் என்று சொல்லி, என் உணர்வு இவ்வளவுதான். எங்களை வாழ வைத்துக் கொண்டிருக்கிற புரட்சித் தலைவர் அம்மாவுடைய திருவுருவப்படங்கள் இல்லை. இந்த திட்டத்தை துவக்கி வைத்த முதலே 2011 அம்மா அவர் சட்டமன்றத்திலே உரையாற்றுகிற போதும் சரி, தனபால் அவர்கள் சட்டமன்றத்தில் இருக்கின்ற போதும் அத்திக்கடவு அவிநாசி திட்டத்தை நிறைவேற்றி என்று குறிப்பிட்டார்கள். அவருடைய படம் இல்லை என்பதைத்தான் அவரிடத்திலே எடுத்து சொல்லி, நான் இங்கே அத்திக்கடவு அவிநாசி திட்டத்திற்கு புறக்கணித்தேன் என்பதை காட்டிலும் என்னுடைய உணர்வுகளை அவரிடத்திலே வெளிப்படுத்தி இருக்கிறேன் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திருவாரூரில் தொடர் டீசல் திருட்டில் ஈடுபட்டவர்களிடம் லஞ்சம் பெற்று முறைகேட்டில் ஈடுபட்டதாக எழுந்த புகாரின் அடிப்படையில் காவல் ஆய்வாளர் உட்பட 5 போலீசார் காத்திருப்பு பட்டியலுக்கு மாற்றம் செய்யப்பட்டனர். திருவாரூர் மாவட்டம் பழைய தஞ்சை சாலையோரம் அமைக்கப்பட்டுள்ள லாரி செட்டில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த தனியார் டிராவல்ஸ் நிறுவனத்திற்கு சொந்தமான லாரியிலிருந்து தொடர்ந்து டீசல் திருடு போவதாக கடந்த 5 தினங்களுக்கு முன்பு திருவாரூர் நகர காவல் நிலையத்தில் புகார் அளிக்கப்பட்டது. இந்த புகாரின் அடிப்படையில் விசாரணை மேற்கொண்ட போலீசார் சிசிடிவி காட்சிகளின் அடிப்படையில் அடியக்கமங்கலம் பகுதியைச் சேர்ந்த அப்துல் மஜீத் மற்றும் பஜ்ருல் ஷேக் ஆகியோரை கைது செய்தனர். எனினும் டீசல் திருட்டு தொடர்ந்து நடைபெற்று வருவதாக மாவட்ட காவல் கண்காணிப்பாளரிடம் தஞ்சை லாரி செட் யூனியன் சார்பில் மனு அளிக்கப்பட்டது. இதையடுத்து மனுவை விசாரித்த மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் கருண் கரத், டீசல் திருட்டில் ஈடுபட்டவர்களிடம் லஞ்சம் பெற்று காவல்துறையினர் முறைகேட்டில் ஈடுபட்டது தெரியவந்தது. இதனை அடுத்து திருவாரூர் நகர காவல் நிலைய ஆய்வாளர் ராஜு, குற்றத்தடுப்பு பிரிவு சிறப்பு காவல் உதவி ஆய்வாளர்கள் பூபதி மற்றும் அருள், தலைமை காவலர்கள் ஜானி மற்றும் மணிகண்டன் ஆகிய 5 போலீசாரை காத்திருப்போர் பட்டியலுக்கு மாற்றி மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் உத்தரவிட்டார். சென்னை ஆர்கே நகரில் 3,50,00,000 ரூபாய் மதிப்பீட்டில் 3 மதத்தினையும் சேர்ந்தவர்களுக்கான மயானத்தை புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கப்பட்டன. சென்னை ஆர்கே நகர் தொகுதிக்குட்பட்ட காசிமேடு சூரிய நாராயண தெருவில் இந்து, முஸ்லிம், கிறிஸ்தவம் ஆகிய 3 மதங்களைச் சேர்ந்த மக்களுக்கான மயான பூமி உள்ளது. பழமை வாய்ந்த இந்த மயான பூமிகளை புதுப்பிக்க வேண்டும் என அப்பகுதி மக்கள் தொடர்ந்து கோரிக்கை வைத்து வந்தனர். இந்நிலையில் மயானத்தின் முகப்பு வாயில், சுற்றுச்சுவர், நடைபாதை மற்றும் அடிப்படை வசதிகளை நவீனமயமாக்கும் வகையில் 3,50,00,000 ரூபாய் நிதி ஒதுக்கப்பட்டு புதுப்பிக்கும் பணிகள் தொடங்கின. ஆர்கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே எபினேசர் தலைமையில் நடைபெற்ற இந்நிகழ்ச்சியில் 3 மதங்களைச் சேர்ந்த பொதுமக்கள் உட்பட ஏராளமானோர் கலந்து கொண்டனர். சென்னை திருவொற்றியூர் அருகே மாநகராட்சி சார்பில் நடைபெறும் பணிக்காக சாலையின் நடுவே வைக்கப்படும் பேரிகார்டால் அடிக்கடி விபத்துகள் ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். சென்னை திருவொற்றியூர் நெடுஞ்சாலையில் மாநகராட்சி சார்பில் பாதாள சாக்கடை மூடி அமைக்கப்பட்டு சிமெண்ட் பூசப்பட்ட நிலையில் அதனை காய வைப்பதற்காக வாகனங்கள் ஏதும் செல்லாத வகையில் சாலையின் நடுவே பேரிகார்டு வைக்கப்பட்டது. அதிக வாகனங்கள் செல்லும் சாலையின் நடுவே பேரிகார்டு வைக்கப்பட்டதால் இருசக்கர வாகனங்கள் செல்ல முடியாத அளவிற்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டன. இந்த நிலையில் காலடிப்பேட்டை பகுதியைச் சேர்ந்த கமல் என்பவர் இருசக்கர வாகனத்தில் அப்பகுதியில் சென்று கொண்டிருந்த போது நடுவே இருந்த பேரிகார்டை கவனிக்காமல் மோதியதால் தலை மற்றும் கால் பகுதியில் பலத்த காயம் ஏற்பட்டது. இதனை அடுத்து அருகில் இருந்தவர்கள் அவரை மீட்டு ஆம்புலன்ஸ் மூலம் அரசு ஸ்டான்லி மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். தொடர்ந்து சாலையில் வைக்கப்படும் இதுபோன்ற பேரிகார்டுகளால் விபத்து அடிக்கடி நிகழ்வதாகவும் அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டி வருகின்றனர்.
அருகே இலவசமாக கறித்தர மறுத்ததால் ஆத்திரத்தில் மயானத்தில் புதைக்கப்பட்டிருந்த பெண்ணின் சடலத்தை தோண்டி கறிக்கடை முன்பு வைத்துவிட்டு மயான ஊழியர் தப்பி ஓடிய சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தேனி மாவட்ட பழனிசெட்டிப்பட்டியில் கறிக்கடை வைத்து நடத்தி வருபவர் மணியரசன். அதே பகுதியைச் சேர்ந்த மயான ஊழியரான குமார் என்பவர் மணியரசனின் கடையில் அடிக்கடி கறியை இலவசமாக வாங்கிச் செல்வதை வழக்கமாக கொண்டுள்ளார். இந்நிலையில் சம்பவத்தன்று காலையில் குமாரை இலவசமாக கறி கேட்டபோது கடையில் கூட்டமாக இருப்பதால் தற்போது தர முடியாது என மணியரசன் கூறியதாக கூறப்படுகிறது. இதனால் இருவருக்கும் வாக்குவாதம் ஏற்பட்டதை அடுத்து ஆத்திரத்தில் அங்கிருந்து கிளம்பி சென்ற குமார் மயானத்தில் புதைக்கப்பட்டிருந்த பெண்ணின் சடலத்தை தோண்டி எடுத்து கடையின் முன்பு போட்டுவிட்டு தப்பி சென்றுள்ளார். இதனால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்ட நிலையில் தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த பழனிசெட்டிப்பட்டி போலீசார் தோண்டி எடுக்கப்பட்ட சடலம் யாருடையது, தப்பியோடிய மயான ஊழியர் குறித்தும் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்துவிடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்துவிடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம் நாடு தொலைக்காட்சியுடன்.